நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு, அதாவது கும்பராசிக்கு அடுத்தடுத்து வர்ற காலங்கள் யோக காலமாக அமைய போகிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வரிசையாக நம்ம மேசம் முதல் மீனம் வரையும் சொல்லாமல் சில ராசிகளுக்கு அடுத்து நடக்க போகிற பலன்களை சூட்சுமம் அடிப்படையில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். டெய்லி எல்லா ராசியும் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு எந்த பலனுமே நடக்காது. நம்ம கும்பராசிக்கு கண்டிப்பான முறையில் நடக்கக்கூடிய பலன் தான் நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு வர்ற நவம்பர் 13க்கு மேலே நடக்கிற ராகு கேது பயிற்சி உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கும். இதுவரையும் கேது பகவான் 7ஆம் இடத்துலேருந்து கணவன் மனைவிடையே பெரிய பிரச்சனை, வம்பு, வாக்குவாதங்களில் ஈடுபட்டிருப்பீங்க. நண்பர்கள்கிட்ட நீங்கள் பணம் கடை வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் உங்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் விரிசல் ஏற்பட்டிருக்கும். கூட்டாளிகளில், அதாவது தொழில் படுற இடத்துல கூட்டாளிகள் வழியில் அதாவது பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் வந்திருக்கும். இதில் ஓரளவுக்கு நீங்கள் ரொம்ப கடன் பட்டிருப்பீங்க. அப்போ அந்த கடன்லேருந்து வெளியேறதுக்கு நவம்பர் 13க்கு மேலே அந்த கேது ராகு பயிற்சி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் கடகத்துக்கு வர்றாரு, ராகு பகவான் 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. இவங்க வரும்போது உங்கள் கடன் முற்றிலும் அடைஞ்சிரும். உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பஞ்சாயத்தாக இருந்தால் நீங்கள் மீண்டும் ஏதோ ஒரு வழியில் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக அவங்க கடன் அடைச்சி நிம்மதியாக வெளியே வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, எல்லா பிரச்சனையிலும் கடன்லாம் ஓரளவுக்கு 70% அடைஞ்சிடும். 7.5 சனி தாக்கம் இருக்கிறதுனால ஒரு 30% கடன் இருக்க தான் செய்யும். இப்போ நல்ல பலன் ஒரு பக்கம் இருந்தாலும் தூக்கம் மட்டும் ராகு பகவான் 12ஆம் இடத்துக்கு போகிறதுனால தூக்கம் கெடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்குது. நீங்கள் துர்க்கைம்மனுக்கு வழிபட்டுட்டு, விநாயகரையும் துர்க்கைம்மனும் சேர்ந்து இருக்க கோயிலில், எந்த கோயில்னாலும் சரி, உள்ளூரில் ரொம்ப பெரிய கோயில்னு தேவையில்லை, அந்த கோயிலில் போய் விநாயகரை ஃபஸ்ட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் துர்க்கைம்மனை கும்பிட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்படைறதுக்கு வழிவகை பிறக்கும். நன்றி.